ஹலோங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா போட் கிளப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ போட் கிளப்பு சென்னையோடைய பாஷான ஏரியாவிலே முக்கியமான ஏரியா. ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய செலிப்ரிட்டிஸ், மிகப்பெரிய பணக்காரங்க, மில்லியனர்ஸ் எல்லோரும் ஒரே இடத்துல இருக்காங்கன்னா சென்னையில், அதுவும் இந்த போட் கிளப்பில் தான் மேக்ஸிமம் இருக்காங்க. ஸோ நம்ம சன் டிவி ஓனர் கலாநிதி மாறனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எம்ஆர்எஃப் டயர், இன்னும் நிறைய பணக்காரங்க வசிக்கக்கூடிய ஒரே இடம் சென்னையில். ஸோ அந்த ஒரு இடத்த தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் அந்த ஒரு போட் கிளப், அந்த ஒரு கிளப்பை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த செலிபிரிட்டிஸ் எங்கெங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் இந்த போட் கிளப் வந்து பார்த்திங்கன்னா 3 அவென்யூ இருக்குது, 3 தெரு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் அசோக் லைலாண்ட் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேருடைய செலிபிரிட்டிஸோடைய வீடு, அதேபோல் தொழிலதிபர்களோட வீடு உள்ளே இருக்குது. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓவர் லுக்கு மாதிரி இந்த ஒரு போட் கிளப்பை சுற்றி நம்ம பார்த்துடலாங்க. இப்போ நம்ம அடுத்து 2nd அவென்யூ கிட்டே போக போகிறோம். ஸோ இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு 2nd அவென்யூ வருங்க. அப்படியே நேராக போனீங்கன்னா 3வது அவென்யூ. 3வது அவென்யூ வேறு ஒன்றும் இல்லை, அந்த முட்டு சந்து தான். அந்த ஒரு கார்னரில் ஒரு ரோடு மாதிரி வரும். ஸோ அந்த ஒரு ரோடு தான் உங்களுக்கு 3rd அவென்யூன்னு வரும். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த போட் கிளப் இருக்குல்ல, அந்த கிளப்பும் அங்கே தான் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், உள்ளவே ஒரு ரெசார்ட் மாதிரி. ஸோ பயங்கரமாக இருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய வீடுகள்லாம். அந்த ஒரு டிசைன் வைஸாகவும் சரி, ஆர்கிடெக்ட் வைஸாகவும் சரி, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஒரு கார்னரில் இருக்குது பாருங்கள், லெஃப்ட்லேயே நிறைய காருங்களாம் நிற்குதில்ல. ஸோ இது எல்லாமே உள்ள கிளப்புக்குள்ளே போகிற காரு தான். இப்படி நேராக போனால் கிளப்புக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், மெட்ராஸ் போட் கிளப்புன்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளவே ஒரு ரெஸ்டாரண்ட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு கிளப்பை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம் கைஸ். ஸோ இந்த ஒரு கிளப்பை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ்காரங்களால் நிறைய இடத்துல கிளப்பு ஆரம்பித்தாங்க, இந்த ஒரு போட்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ அதில் சென்னையில் ஆரம்பித்ததில் பழமையான ஒன்று தாங்க இந்த ஒரு போட் கிளப்பு. கிட்டத்தட்ட 140 வருஷம் பழமையான கிளப்புன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 9 லட்சம் கிளப்பு மெம்பர் ஆகணும்னா, அதுவே ஸ்டாண்டர்டாக நீங்கள் மெம்பர் ஆகணும்னா 3.5 லட்சம், ஸ்டாண்டர்ட்லேருந்து கிளப்பு மெம்பருக்கு மாறணும்னா 5.5 லட்சம், கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் அந்த மாதிரி வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கிளப்பு மெம்பராக இருந்து அவங்களுடைய பேர பசங்க கிராண்ட் சில்ட்ரன் இவங்க எல்லோரும் ஜாயின் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் ஆகும். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. திரும்ப அவங்க ரீஜாயின் பண்ணணும்னா 1.5 லட்சம் ஆகுங்க. ஸோ இதுதான் கிளப்போடைய மெம்பர்ஷிப் ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஸோ இதனுடைய பிடிஎஃப் நான் உங்களுக்கு அந்த ஒரு டிஸ்பிளேலேயே போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்க, இதுதாங்க இந்த ஒரு போட் கிளப்பை பற்றின ஒரு சுருக்கமான தகவல். அதுவும் இல்லாமல் உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது வந்து கிளப்பு மெம்பருக்கு மட்டுமே நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியல. ஸோ இப்போ வாங்க மில்லியனர் இருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டை சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் அவென்யூ அது மட்டும் நம்ம உள்ளே நடந்து போயிட்டு எந்தெந்த மாதிரியான வீடுகள் இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் போட் கிளப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு செலிபிரிட்டிஸ் யார், மில்லியனர்ஸ் யார் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தெருவில் நடந்துகிட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ இப்போ வாங்க இந்த ஒரு ஃபஸ்ட் அவென்யூவை சுற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட் அவென்யூ அந்த இடத்துல ஆரம்பிக்குங்க. நீங்கள் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா போட் கிளப் ரோடு அது. ஸோ ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அந்த ஒரு போட் கிளப் அந்த ஒரு இடத்துல தான் போய் முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ரைட்டே எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் அவென்யூ, நம்ம போட் கிளப்போடைய ஃபஸ்ட் அவென்யூ. ஸோ இந்த ஒரு போட் கிளப்பை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அவென்யூலையும் முக்கியமான தலைவர்கள், அதாவது முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் இருக்காங்க. பிரமுகர்லாம் கட்சி ஆளுங்கன்னு நினச்சிடாதீங்க. ஸோ பில்லியனர்ஸ் எல்லாம் ஒரு வீடியோ பாருங்கள், நல்லா மாளிகை மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் என்ன, நம்ம திமுக கொடி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கலாநிதி மாறன் அவருடைய வீடாக இருக்குமோ? இல்லை கைஸ், அவருடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எண்டிங்கில் இருக்குது. அதுவும் இல்லாமல் கமல்ஹாசன் சார் அவருடைய வீடு அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு இடத்துல தான் முகேஷ் அம்பானி அவருடைய பிரதர்-இன்-லா அவருடைய வீடும் இந்த ஒரு போட் கிளப்பில் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஃபோசிஸ் கம்பெனி எத்தனை பேருக்கு தெரியும்? இன்ஃபோசிஸ் ஐடி கம்பெனி. ஸோ அந்த ஒரு ஐடி கம்பெனியோடைய ஃபார்மர் சிஇஓ அவருடைய வீடு இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் எம்ஆர்எஃப் ஃபேமிலி, ஸோ முருகப்பா குரூப் ஃபேமிலி, டிவிஎஸ் அந்த ஒரு குரூப்போடைய ஓனர் அவருடைய வீடும் இந்த ஒரு போட் கிளப்பில் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா சிமெண்ட் இருக்குல்ல, ஸோ நம்ம இந்தியா சிமெண்ட் அவருடைய ஓனரும் இந்த ஒரு போட் கிளப்பில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர்கள் வயசு பார்த்தோன்னா நம்ம பிரபுதேவா சார், அர்ஜுன் சார், அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் சார், கமல்ஹாசன். ஸோ கமல்ஹாசன் சார் அவருடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எண்டிங்கில் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு கிட்ட போய்ட்டு காட்டுறேன். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த கலாநிதி மாறன் அவருடைய வீடு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ லெஃப்ட் சைடு காம்பவுண்டு
இது ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல ஆரம்பித்து அந்த ஒரு லெஃப்ட்டு முடிகிற வரைக்கும் இருக்கும். ஸோ அங்கேயும் நான் உங்களுக்கு காட்டுறேன். கலாநிதி மாறன் சார் அவருடைய வீடு மெயின் கேட்டும் காட்டுறேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா இடையில நிறைய கேட்டுங்க இருக்கும், அதையும் உங்களால் பார்க்க முடியும். இந்த ஒரு இடமே பாருங்கள், இப்போ மதியானம் 3 மணிங்க, 3 மணிக்கே பாருங்கள் அந்தளவுக்கு வெயிலே உள்ளே வரல. ஏன்னா சுற்றி மரங்கள் அந்தளவுக்கு அடைச்சிக்கிட்டு இருக்குது. வீடுகளும் உங்களால் வித்தியாசமாக பார்க்க முடியும் இந்த ஒரு இடத்துல. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு வீடியோ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ள ஒரு 4-5 ஃபேமிலி இல்லை, அதுக்கும் மேலே உள்ளே வாழலாம். ஸோ அந்தளவுக்கு பெருசாக தான் இருக்கும். இந்த ஒரு பில்டிங் அப்படி தான் இருக்குது. ஆனால் எக்ஸாக்டாக இந்த பில்டிங் இவங்களோட இது, அந்த பில்டிங் அவங்களோட இதுன்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒரு சில பேருடைய பில்டிங்கை மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏன்னா அது நிறைய பேர் வந்து போட்டுட்டாங்க, வந்து சொல்லி போட்டுட்டாங்க, இங்கே இருக்கிறவங்க தெரிஞ்சு அது மூலிமா நிறைய பேருக்கு தெரிய வந்தது. ஸோ இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தாங்க நம்ம கமல்ஹாசன் சார் அவருடைய ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம். ஸோ முக்கியமான வீடு ஆழ்வார்பேட்டையில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா போட் கிளப்பில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு. ஸோ இதில் எந்த ஃப்ளோருன்னு தெரியல. நம்ம கரெக்டாக 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம், அப்பயும் நம்ம காமிச்சிருந்தோம். ஸ்கை டெக் போட் கிளப் ரோடு, இங்கே தான் கமல்ஹாசன் சார் இருக்கலாம், இல்லைன்னா அவர் வேறு எங்கன்னா ஷூட்டிங்க்கு போயிருக்கலாம். ஆனால் அவர் இருக்கக்கூடிய வீடுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேரால் சொல்லப்பட்டது. அப்படியே அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அந்த ஒரு டிசைனு பிரம்மாண்டமாக இருக்குது. அமன் சொல்லிட்டு, அமன்னு படிக்கலாமா ஆமேன்னு படிக்கலாமா? ஆமேனுங்க அதே ஸ்பெல்லிங் தான் வரும். ஓகே, நம்ம ஆமேன்னே படிச்சிடலாம். பில்டிங்கை மட்டும் பாருங்கள், பா சரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த ஒரு கேட்டு தான் நம்ம ரஜினிகாந்த் சார், கமல்ஹாசன் சார், விஜய் சார். கமல்ஹாசன் சார் வச்சு கலாநிதி மாறன் படம் எடுத்தாரான்னு தெரியல. ஸோ கலாநிதி மாறன் அவருடைய பில்டிங் ஒரு மெயின் கேட்டு. ஸோ லெஃப்ட் சைடில் சுற்றி பாருங்கள் எந்த அளவுக்கு மரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அதிக மரங்கள் காம்பவுண்டை சுற்றி இருக்குன்னா அது நம்ம கலாநிதி மாறன் அவருடைய வீட்டை சுற்றி தான் இருக்குது. பரவாயில்ல, மரத்தை வெட்டாமல் அப்படியே வச்சுருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஸோ அப்படியே நேராக போகணுன்னா இந்த தெரு முட்டும், அதில் லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா நம்ம அந்த போட் கிளப்பு. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த போட் கிளப்பை சுற்றி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அந்த ஒரு தெருவையும் காமிச்சிருப்பேன், அது ஒரு கிளப்பை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனும் காமிச்சிருப்பேன். நம்ம கலாநிதி மாறன் சார் அவருடைய வீடியோ எவ்வளோ பெருசு அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கமல்ஹாசன் சார் அவருடைய வீட்டையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு போட் கிளப்பை பற்றின ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.